ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா விண்டோஸ் 10 அண்ட் விண்டோஸ் 11 வர ஸ்டார்ட் அப் ஆப்ஸ் இஷ்யூவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் அப் ஆப்ஸை உங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் என்னவெல்லாம் வைக்கிறதால என்னெல்லாம் இஷ்யூ வரும்னா, ஸ்டார்ட் அப் ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். நிறையவே ப்ரோக்ராம்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஸ்பாட்டிஃபை, டீம்ஸ், அடாப் இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராமில் என்னவெல்லாம் இருக்கிறதால உங்கள் கம்ப்யூட்டருடைய ஸ்டார்ட் அப் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ஆவரேஜாக இருக்கும். அதனால் இந்த செட்டிங்கை உங்கள் கம்ப்யூட்டரில் பண்ணி உங்கள் சிஸ்டமுடைய பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்திருந்தால் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவையும் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்ட் அப் ஆப்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே ஆன் இருக்கிற எல்லா ஆப்ஸையுமே ஆஃப் பண்ணுங்கள் எக்ஸப்ட் ஆன்டிவைரஸ். ஸோ இங்கே என்னவெல்லாம் இருக்கிற எல்லா ஆப்ஸுமே உங்கள் கம்ப்யூட்டரை ஸ்டார்ட் பண்ணும்போது ரன் ஆகும். அதனால் உங்கள் கம்ப்யூட்டருடைய ஸ்டார்ட் அப் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ஆவரேஜாக இருக்கும். ஸோ இங்கே இருக்கிற எல்லா ஆப்ஸையுமே ஆஃப் பண்ணுங்கள் எக்ஸப்ட் ஆன்டிவைரஸ். இங்கே நாம் டிசேபிள் பண்ணுற சேம் மெத்தடை டாஸ்க் மேனேஜரில் போயும் டிசேபிள் பண்ணலாம். இந்த ஸ்டார்ட் அப் செக்ஷனில் வந்தும் நீங்கள் ஸ்டார்ட் அப் ஆப்ஸை டிசேபிள் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ப்ராசஸை உங்கள் கம்ப்யூட்டரில் ரன் பண்ணி ஸ்டார்ட் அப் ஆப்ஸை டிசேபிள் பண்ணுங்கள். ஸ்டார்ட் அப் ஆப்ஸை டிசேபிள் பண்ணுறதால உங்கள் கம்ப்யூட்டருடைய ஸ்டார்ட் அப் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.